வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 18ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டோஜி கேண்டல்னு சொல்லலாம், அல்லது வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரியும் நம்ம வந்து சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆகிற ஒரு ஏரியாவாக வந்து இருந்தது. லாஸ்ட் ஒன் மந்த்தாக நம்மளால் வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், இது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா அப்படின்ட்டு. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு வந்து மேலே வந்து போயிட்டு அகெயின் இந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரேட் ஆகிற மாதிரி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அகெயின் நிஃப்டி 50 ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்தராக இங்கேருந்து நமக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேண்டல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற போது வித் வால்யூமோட நம்ம வந்து என்ன பண்ணலாம், பாசிட்டிவாக ஒரு அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டை. இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலை, புல்லிஷ் கேண்டல்ஸ் தான் வந்து எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் அப்படிங்கிறதான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஸோ பர்சனல் சேட்டில் நம்ம சொல்லிக்கிட்ட மாதிரி தான் வந்து வர எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த மரியாதையே வந்து கிடையாது. முழுக்க ஒரு மியூட்டடான ஒரு டேவாக வந்து போயிடுது. ரொம்பவும் வந்து பிச்சு பிடுங்கி பார்த்தா அப்படின்னா 7-8 எக்ஸ்பைரிக்கு ஒரு எக்ஸ்பைரி வந்து மூவ் ஆகுது, அவ்வளோதான். அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் அந்த மூவ்மெண்ட் வந்து கொண்டு போயிடுறாங்க. ஸோ அது பெரிய ட்ரேட்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுது. பெருசாக நமக்கு வந்து அந்த ட்ரேட் நமக்கு வந்து மாட்ட மாட்டேங்குது. ஸோ விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹேப்பன்ஸ். ஸோ பெருசாக வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த 25,150 அந்த ரேஞ்சை வந்து உடைக்கும் போது நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த கேண்டில் தான் வந்து ஒரு 210 கேண்டில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிரேக் டவுன் கொடுக்கும்போது வால்யூம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு வந்து நிஃப்டி 50யோட அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு 50 பாயிண்ட்ஸ், அதோட பஃபர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 50 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ரேஞ்சோடி தான் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகிருக்கு. அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. ப்ளஸ் நமக்கு வந்து டைமிங்கும் இல்லை இன்ட்ராடேயில். ஸோ அதன் காரணமாக அப்படியே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 25,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா 24,900 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300, 25,200, 25,100, 25,000, 24,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட் 340 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு நெகட்டிவில் வந்து போயிருக்கு. ஸோ இது ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கொடுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பெருசாக வந்து ஒரு நெகட்டிவாக தான் போகுது அப்படின்னாலும் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடையாது. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து பெருசு சொல்லிக்கிற மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 56,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். இந்த 56,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,400, 56,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 56,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 57,100, 57,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கே ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,200, 57,000, 56,900, 56,600, 56,400, 56,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு நெகட்டிவ் அப்படிங்கிற டேவாக வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மொமெண்டெல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 82,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம்.
82,000 நமக்கு வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 82,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000, 82,600, 82,400, 82,000, 81,800, 81,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் தான். ஒரு 100 பாயிண்ட்ஸ்லாம் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓப்பனிங்கே வந்து இந்த 13,350 வந்து பிரேக் டவுன் பண்ணுறது கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேற்று கொடுத்து அந்த சப்போர்ட் லெவல்ட்டு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக், அவ்வளோதான், ட்ரேட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,200 வந்து இருக்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். ஸோ ஒரு 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 1300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,500, 13,400, 13,300, 13,200, 13,100, 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் அந்த வாட்ச்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ஸ்பாட் வந்து 25,100 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு வந்து இம்மிடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ட்ரேடினை பொறுத்த வரைக்கும் 25,200 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 76,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 46,000 வந்து ஒரு 25,300, அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 சேம் அதே தான் ஒரு 45,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு 25,400 மினிமம் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,300, 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து அப்ட்ரெண்ட்டாக வந்து நாளைக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இம்ப்ரீட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,000 வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து சேம் ஒரு 45,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. அப்போ நாளைக்கு ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து 25,000, 24,900 அப்படிங்கிறது வந்து இமீடியட் ரேஞ்சஸாக டவுன் சைடாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.